நீங்க நெறைய இடத்துல ஐபிஓ அப்படிங்கிற வேர்ட அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது டிமேட் அக்கவுண்ட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஐபிஓ அப்படிங்கிற வேர்ட அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியும், பார்த்திருக்க முடியும். ஸோ இந்த ஐபிஓ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த ஐபிஓ அப்படிங்கிறத இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, இப்பதான் முதல்ல அவங்களுடைய ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஐபிஓ. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற ஒன்று நடக்குது அப்படின்னு, ஏ அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரோ ஆகி எல்லா ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இன்னும் 4-5 இடத்துல ஃபேக்டரிஸை ஆரம்பிக்கலாம், அல்லது வேற கண்ட்ரீஸ்ல புதுசாக ஆஃபீஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடுத்த ஐடியாஸை வச்சிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே லோன் அப்படிங்கிறது பேங்க்ல வாங்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஐபிஓ அப்படிங்கிறது வழியா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ், அதாவது உங்களை மாதிரி இடம் மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை வாங்கி அவங்க கம்பெனிஸ்க்கு தேவையான கேபிட்டலை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி நீங்க தமிழா ஃபினான்ஸ் சென்டர் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, இப்பவே நம்ம தமிழ் மணி மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.